ஹாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான காணொலி அது புதுமையான காணொலியாக இருக்கும். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் காட்டுக்குள்ளே ஒரு புதுவிதமான ஒரு பழத்தை தேடி போகிறோம். அது என்ன பழம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் இடையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பழத்தின் பேர் தெரியாமல் கூட போகலாம். இது என்ன பழம்னு சொல்லி, இது என்னென்னா எங்களோட ஊருக்கான்னு இருக்குது இந்த மரம். ஆனால் இந்த ஊருக்கு எவ்வளோ பெரிய காட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு மரம் தான் இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோ மூலம் கூடிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இன்றைக்கு நாள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு ஒரு புதுமையான காணொலியாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு அத்திய வகையான ஒரு பழத்தை தான் தேடி போய் கொண்டிருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஊரில் இது வந்து குடத்தனை பிரதேசம், குடத்தனை கிராமத்தில் வந்து இந்த பழம் இருக்குது. ஒரு அரிய வகையான பழம். என்னென்னு சொன்னால், இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களோட ஊர் மேனேஜாக இருக்குது. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டோம். அந்த பழத்தை தேடி போய்கொண்டிருக்கோம். அதுக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே தான் வரும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கூட எனக்கு தெரியலை. இப்படியே போயிட்டு ஒரு குறிப்பில் போயிட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லி. இந்த பழம் வந்து இருக்கிறது இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஆட்களுக்கு தான் இந்த பழம் இருக்கிறது தெரியும். எனக்கும் வந்து இந்த பழம் சாப்பிட்ருக்கேன் நான். என்னன்னு சொன்னால், அந்த பழம் ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு தான் தெரியலை. இப்படியே நேராக போயிட்டு அந்த இதைத்தான் அந்த ஒற்றைப்பனைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இது ஒற்றைப்பனைன்னு சொன்னால் இப்படி தான் அந்த மரம், அந்த பழம் இருக்கிற மரம் இருக்கும். கிட்ட போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி எங்கே இருக்குண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அம்மாக்கள் வந்து விறகுக்காக இங்கே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். 2 அம்மாக்கள் விறகுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த பழத்தின் பேரை வந்து நான் இந்த வீடியோவில் இடையில தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பழம் வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட எங்களோட ஊரை சேர்ந்தவங்க இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிப்பீங்க. அதை எந்த டைமில் நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்குற எந்த டைமில் கெஸ் பண்ணீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கோ, இந்த இடத்துக்கு பேர் வந்து குடத்தனை. இது எதுக்காக குடத்தனைன்னு சொல்லி வந்தேன்னு சொன்னால் இதுதான் காரணம். இது வந்து குடங்கள் செய்கிற இடங்கள்னு இது வந்து சொல்லுவாங்க. எனக்கு வடிவாக தெரியலை. இது வந்து ஆட்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த குடம் செய்கிற இடம் வந்து அதனால தான் இதுக்கு வந்து குடத்தனை என்று பேர் வந்தான்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் மனையிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் இந்த துவால்கள் இருக்குது, குடங்கள்ன்ற துவால். ஆனால் இங்கே எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இப்படியே போவோம். நாங்கள் அந்த பழத்தை தேடி அந்த அரிய வகை பழம் உண்டு என்னன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் என்ன பழம்னு சொல்லி. மக்களை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாவல் மரம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மரம் வந்து அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நிறைய தெரிஞ்சாக்கள் திட்டாயிங்க. இதுதான் வந்து எங்களோட நாவல் பழம் காய்க்கிற நாவல் மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு தான் இந்த நாவல் மரம் காய்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நாவல் மரம் தான், ஃபுல்லாக நாவல் மரம் தான். சீசனுக்கு வந்தீங்கன்னா அதில் தேவையான நாவல் பழங்கள் இங்கே ஆயக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதில் இன்னொரு மரமும் இருக்குது. இது வந்து ஈச்சம்பழம். ஆனால் ஈச்சம்பழம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈச்சம்பழம் வந்து அநேகமான இடத்துல இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சமரம். நாங்கள் இப்படியே கடந்து போவோம். ஏதாச்சும் கண்ணில் தென்படும் நினைக்கிறேன் சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஒற்றைப்பனைன்னு சொன்னேன். அதுதான் இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த பழம் இருக்கும் வந்து நிற்கிறேன். 5 வருஷம் ஆச்சு, அதனால் எனக்கு சரியாக தெரியலை அந்த இடம். இப்போ காய்ச்சிருக்கா காய்க்கலான்னு கூட தெரியலை. போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பாலமரம்.
பாலமரமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாலமரம் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இதுதான் வந்து பாலமரம். இதுவும் ஒரு சீசனுக்காக காய்க்கும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் காட்டின ஈச்சம் மரமும் அதுவும் ஒரு சீசன் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு மணல் புட்டியில் ஏறி நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் தெரியும், அவ்வளோத்துக்கு தெரியாது. கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன் ஊரை விட்டு. இதுக்கான அந்த ஒரு இடத்துல எங்கேயோ அந்த பழம் இருக்கிற மரம் வந்து வேறும் ஒற்றைப்பனைக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனால் அந்த பழம் இருக்கிற மரம் எங்கேன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நேராக வருமான்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்களுக்கு அப்படியே இருக்கா, நேராக போயிட்டு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் தேடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தனியாக தான் பாடுறேன், டிஸ்கவரி மாதிரி. அதாவது எனக்கு செக்யூரிட்டியாக அங்கே டோக்கி ஒன்று வந்து நிற்கிது. என் சிக்கலண்டா வீட்டை வச்சு சொல்லும், அதுக்கு தான் டோக்கி. சில அங்கே போயிட்டேன். அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டோக்கியில் எங்களோட ஏரியா டோக்கின்றதால இன்னொரு கொஞ்சம் பழக்கம். அதனால் இங்கே எவரையும் காணையில் இதுக்கு எங்கேயோ ஓடிட்டார். இவர் தான் எங்களோட பாதுகாப்புத்துறை எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வருவார். ஒவ்வொரு 10 எதுவும் பாம்பு பூஜை நின்றாடங்கன்னு சொல்லுவார் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நேராக கிடக்கிறது தான் அந்த பழம் கிடக்கிற மரம் வந்து நிற்கிறேன். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த மரமாக இருக்கணும். பாவம் கிட்ட போயிட்டு பாவம் என்னன்னு சொல்லி. ஓகே, இவர் தான் எங்களோட செக்யூரிட்டி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்த்தியாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்ட வந்துட்டேன். இந்த பழம் இது வந்து இதுக்கு பேர் வந்து துவரம்பழம். பார்த்தீங்கன்னா இதுவும் காய்க்கல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி பிஞ்சு இருக்குது, இனிதான் காய்ச்சி பழம் பெறும். இது வந்து துவரம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கடைசியில் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒற்றைப்பனை இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த ஒற்றைப்பனை. ஸோ இதுக்கு பக்கத்தில் நாங்கள் தேடி வந்த பழம் இருக்குது. ஆனால் பழம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியவில்லை. மக்களே, இதுதான் அந்த ஒரு அதிசயமான அபூர்வமான அரிய வகை பழம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரே ஒரு பழம் எங்கேயோ கண்டேன். எங்கேண்டா இந்த இருக்கு. இதுதான் அந்த பழம். இதை வந்து பிடுங்கி இது வந்து என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் இந்த பழம். இதைத்தான் நாங்கள் இப்போ ஆய வந்த நாங்கள். This is amazing, yes. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம். இது ஆயிரக்காண்டியே இவ்வளோ ரொம்ப வருவேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காயாக காய்க்க ஆரம்பிக்குது. பாருங்கள் இவ்வளோ காயண்டு. இனித்தான் காய்க்கும். ஒரு 1.5 மாதம் கழிச்சு வந்தால் தேவையான பழங்கள் ஆயலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு காய் இருக்குது. இது பழுக்கையில். இங்கே ஒரு பழம் இருக்குது, அருமையான ஒரு பழம் உண்டு, கண்ணில் பட்டுது. இதை பிடுங்குறேன்னு பாருங்கள். ஐயோ முசுறு மக்களே, முசுறு 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 போட்டு விராண்டி விட்ரும். ஆனால் விராண்டினாலும் பரவாயில்ல, இதை கடி வண்டினாலும் இந்த பழத்தை நான் ஆய விட மாட்டேன். ஓ மை காட் மக்களே, இதான் இந்த இருக்கு பழம், அருமையான பழம். ஸோ இதை நான் பிடுங்கிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த பழத்துக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னால், இதுக்கு பேர் வந்து மௌலம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ரேரான ஒரு பழம், அரிய வகை பழம். இதை பிடுங்குறதுக்கு தான் இவ்வளோ உரம் பிடுங்கி வந்தாங்க நாங்கள். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மக்களே. ஐ 1 ஐ 2 2 3 4 உள்ளேலாம் நிறைய இருக்குது. ஆனால் உள்ளேலாம் போயிடாது, ஏதாச்சும் பாம்பு நின்று போட்டு விட்ரும். 8 வரைக்கும் ஆயிடும்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒன்று இருக்குது. ஓ இது வந்து ஏதோ சாப்பிட்டுட்டுது, அது வேண்டாம். அப்போ இங்கே வாடி. ஓகே, இதுலேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ பழம் நான் சேர்த்துட்டேன் வெற்றியறவன். வந்த வரைக்கும் லாபம். இதுலேயும் ஒன்று இருக்குது, கொஞ்சம் பழுத்த காணாது. ஓமை காட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர். எனக்கு தேவையான பழம் வந்து கிடைச்சிட்டுது. குழந்தை கஷ்டப்பட்டாங்க. இதுலேயும் உண்டு, இதுலேயும் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா முசுறு தான் ரெண்டு வெளுக்குது. ஓகே, இங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த பழமும் எனக்கு தான். எவ்வளோ மாவளம் பழம் பாருங்கோ. இங்கேயும் ஒன்று இருக்குது. அருமை. மக்களே பாருங்கோ, இங்கே பாருங்கோ எவ்வளோ பழம்னு சொல்லி இந்த போக்க சைக்கிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியாயமான பழம் வந்து இங்கே இருக்குது. எனக்கு தான் கண் தெரியலை. இங்கே பாருங்கோ, இதுலேயே வந்து ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ பழம் இருக்குது. வெற்றிகரமாக நான் ஆஞ்சிட்டேன். கீழே ஒரு பழம் இருக்குது. ஓகே மக்களே, இவ்வளோ பழம் இருக்குது. மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ பழம் ஆஞ்சிக்கன்னு சொல்லி. இதுதான் நான் சொன்ன இந்த மௌலம் பழம். இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த இவ்வளோ பெரிய காட்டுக்கு பாருங்க காட்டுறேன். இவ்வளோ பெரிய காட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு மரம் தான் இந்த காட்டுக்கு வந்து நிற்கிது. அந்த வகையில் அந்த மரம் எங்கே இருக்குன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டேன் 5 வருஷம் கழிச்சு. ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரகாஷ் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு ஆளில் போட்டு விட்ருங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போன்ற காணொலிகள் மேலதிகமாக வேணுமென்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவே இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்டதுக்கு நன்றி.